இப்போ வரும்போது அங்கே சாப்பிட்டுட்டு தான் வந்தோம். இப்போ ஒன்றும் பசிக்கல. நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன் நீமா. அப்படியா? இல்லை அது அப்படியே சாப்பிட்டது. இப்போ ஒன்றும் பசிக்கலையா? அப்போ கொஞ்சம் சாப்பிடு. இல்லை நீமா, இப்போ எனக்கு பசிக்கவே இல்லை. நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன். அப்படியா தானே? சரி சரி, சலுப்பாக தான் இருக்கும். சரி, நீ சித்த நேரம் தூங்கி எந்திரி. அப்புறம் காலேஜிலேருந்து மாயா சோனியெல்லாம் வந்ததுக்கு அப்புறமா காப்பி போட்டுக்கலாமா? அதெல்லாம் மெதுவாக போட்டுக்கலாம் நீமா. நீங்கள் வேணா ஏதாவது போய் சாப்பிடுங்க. நீங்கள் அங்கே சரியாகவே சாப்பிடவே இல்லைல்ல. நீங்கள் போய் போட்டு சாப்பிடுங்க. அப்புறம் மாயாலாம் வரட்டும், அப்புறமா காஃபி போட்டுக்கலாம். சரி 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 சரி, நீ போய் படுத்துங்க. நான் முன்னாடி சித்த நேரம் உட்கார்றேன். இந்த மலர் அங்கே உட்காந்துருக்குறேன். சரிங்க நீமா, நீங்களும் போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. ஆமாம், நான் எனக்கு போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் தானே. சித்த நேரம் முன்னாடி உட்காந்து பேசிட்டு இருக்கிறேன். நீ போய் துணி மாற்றோன்னா மாற்றிட்டு கொஞ்ச நேரம் தூங்கு. பிள்ளைங்க வரட்டும், சரியா? சரிங்க நீமா. மலர் ஏதாவது சாப்பிட்றதுக்கு எடுத்துட்டு வரட்டுமா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாக்கா. எல்லாம் டாக்டரை பார்த்துட்டு வரும்போது கேண்டீனில் சாப்பிட்டுட்டு தானே வர்றான். சாப்பிட்டதுன்னு ஆட்டை ஏறிட்டான். வேண்டாம் வேண்டாம், ஒன்றும் பசிக்கல. சித்த நேரம் உட்காரு. எதுக்கு சும்மா போய் அனுமதி கிடக்குறேன். இப்போல்லாம் ஒன்றும் வேண்டாம். பொழுதோட சாப்பிட்றோமா இல்லையோ தெரியல. இப்போ வயிறு மட்டும் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. அதிலாவும் அதான் சொன்னேன். சரி, அவள் கொஞ்ச நேரம் தூங்குறானா. சரி, அதான் சரி தூங்கிட்டும். நான் இந்த பக்கம் வந்துட்டேன். சரி, பிள்ளைங்க காலேஜிலேருந்து வரட்டும், அப்புறம் வேணா காஃபி போட்டுக்கலாம். சரிக்கா, வரட்டு. எதுவாக போட்டால் போதும். நீ சித்த நேரம் வேணா படுக்கா. நான் போய் பாய் வேணா எடுத்துட்டு ஒரு டைம் விரிச்சிருக்கேன். படுக்கிறியா? படுக்கணும் தான் இருக்குது. இடுப்பெல்லாம் வலிக்குது. பாயெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நீ வேணா படுக்கிறியா? எனக்கு வேணா பாய் எடுத்துட்டு வந்து போட்டு படுப்போம். இல்லைக்கா, நான் உனக்கு தான் கேட்டேன். நான் வேணா சரி, நான் இங்கே படுக்கிறேன் சித்த நேரம். எனக்கு தான் கை காலெல்லாம் நோகிற மாதிரி இருக்குது. நீங்களும் வேணா படுங்கக்கா சித்த நேரம். ஊரு நான் படுக்கல போ. இடுப்பெல்லாம் வலிக்குது. நீங்கள் வலிக்குதா? வேண்டாம் விடு, அப்புறமா பார்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் உட்காரேன். நான் தூக்கமெல்லாம் வரல, சும்மா தான் அப்படியே படுக்கிறேன். என்னடி போதுமா இல்லை வேற ஏதாச்சும் வேணுமா? போதுண்டி. அப்பா பரவாயில்லையே, சின்ன போல ஆம்லேட் எல்லாம் போட கற்றுக்கிட்டா நல்லா. ஆமாம், எனக்கு தெரிஞ்ச ஒரே ரெசிபி அதுதான். ஆம்லேட் எல்லாம் நல்லா தாண்டி போடுவேன். அதை பார்த்துடு. பரவாயில்ல சின்ன போல. உங்கள் அக்கா நல்லாவே இல்லை சமையலெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. எப்படியோ பசியோடு வந்தேன். ஏதோ மிட்டாய் வாங்கி கொடுத்து அனுப்பிடுவேன்னு பார்த்தேன். வீட்டுக்கு கூப்பிட்டு சாப்பாடு போட்டேன். பரவாயில்ல. சரி சின்ன போல, சரி அப்போ போகலாமா? போகலாண்டி. எங்கள் அத்தை கண்ணில் வரக்குள்ளே இப்படியே ஓடிடலாவா? அது சரி, என்னடி சின்ன போல கொடக்காளி பக்கம் இவ்வளோ சுத்தமாக வச்சிருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு நாளும் இருக்காது உங்கள் வீடு. அங்கேயும் இங்கேயும் குப்பையும் கூலமாக கிடக்கும். இன்னைக்கு என்ன இது அப்படியே காலேஜிலலாம் போட்டு அமர்க்கால படிக்க வச்சிருக்கிறேன். சூப்பராக இருக்குது. கொடக்காளி பக்கம்னே சொல்ல முடியாதாட்டு இருக்குது. நல்லா கோயில் மாதிரி வச்சிருக்கிறேன். எல்லாம் சாணி போட்டு வச்சு. ஆமாடி. அப்புறம் நான் 2-3 நாள் வரலையே அந்த பக்கம். அப்புறம் எல்லாம் இந்த வேலை தான் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் எங்கள் அத்தைக்கிட்ட என்ன பண்ணுறது, எப்படியாவது நல்ல பேர் வாங்கணுமே. அதுக்காக கஷ்டப்பட்டு எல்லாம் கூட்டி எல்லாம் சுத்தம் பண்ணி சாணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து போட்டு நல்லா எல்லாம் போட்டு வலிச்சு கோலமெல்லாம் போட்டு வச்சிருக்கிறேன். நல்லா இருக்குதுல்ல இப்போ? ஆமாடி சின்ன புள்ள, சூப்பராக இருக்குது. நானும் பேசாமல் எங்கள் வீட்லேயும் இதே மாதிரி எல்லாம் போட்டு வைக்கலாமான்னு இருக்குது. நல்லா இருக்குதுவோ? ஆமாடி, இதெல்லாம் போட்டே 5-6 நாள் ஆகி போச்சு. எங்கள் அத்தையா அன்னைக்கு ஆடி பறக்க போகுது, எல்லாம் வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணணும், வாசலெல்லாம் சுத்தம் பண்ணணும்னு குழம்பிட்டு இருந்தாங்களா. சரி அப்படின்ட்டு தான் அப்புறம் வீடு வாசலெல்லாம் ஒட்டரை அடிச்சு எல்லாம் கூட்டி தொடச்சிட்டு அப்புறம் புடக்காளி பக்கமெல்லாம் வந்து தேடிங்கெல்லாம் அது இதெல்லாம் அங்கங்கே கடந்தது எல்லாம் ஓவர் செட் பண்ணி சாணி எடுத்துகிட்டு வந்து போட்டு நல்லா சாணி போட்டு வளர்த்து விட்டுட்டு ஒரு காந்ததுக்கப்புறம் எல்லாம் கொஞ்சம் கோலமெல்லாம் போட்டு விட்டேன். 4 நாள் இதே மாதிரி தான் இருக்குது. இந்த பக்கம் இதுக்கப்புறம் கூட்டவே இல்லை. நல்லா இருக்குதுல்ல? நல்லா இருக்குன்னு சொல்லிட்டா போதும். 40 வாட்டி கேட்டுட்டே இருப்பேன், நல்லா இருக்கான்னு. சரி வா. என்ன சொல்ல போறீங்க? ஆரா பொண்ணு வந்தது வீட்டுக்குள்ள போயிடுச்சா? அந்த புள்ள உள்ளதாண்டி இருக்குது. அதான் கருப்பாயாத்தா ஆடெல்லாம் மேட்சில் கொடுக்குறாங்களா, அங்கே போயிருக்கோம். அந்த கிளவி புள்ள வீட்டுக்குள்ளே தான் இருக்கும். சரி வா, தொந்தரவு பண்ண வேண்டாம், நாளைக்கு பார்க்கலாம். அது சரி, உங்க அத்தை நடி பண்ணிட்டு இருக்காங்க? எங்கள் அத்தை தூங்கிட்டு இருக்கிறாங்கடி. வா, இதுக்கு மேலே இங்கே நின்று பேசிட்டு இருந்தீங்கன்னா எங்கள் அத்தை தூக்கம் தெளிஞ்சு வந்து எங்கே போகிறேன் நீ அப்படி இப்படின்னு கேட்டு விடவே மாட்டாங்க. பேசாம வா, போயிடலாம். அந்த பக்கம் போய் பேசிக்கலாம் வா. சரி சின்ன புள்ளா. யாமலரே படுத்து எந்திரிச்சு உட்காந்துட்டா? இல்லக்கா, உட்காந்துக்கிறேன் போங்க. அதே நம்ம இங்கே நட்டையும் குத்தலமா இருக்கா, சரியா படுக்க முடியல. அதுக்கு தான் பாய் போட்டு படுனேன். சரி வா, அங்கேயே சுள்ளே வச்சு வந்து படுப்பியாமா? வா, அங்கே திண்ணுக்கு போயிடலாமா? இல்லக்கா, வேடா விடுங்க. இத்தனை நேரம் உட்காந்து பிள்ளைங்க வந்துடுவாங்க. இனி எங்கே போய் தூங்குறது? வேண்டாம், இங்கே உட்காந்துக்கலாம். அதான் வந்துட்டாங்களா இருக்குது சின்ன புள்ளா. அக்கா, எனக்கா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டீங்களா? வந்துட்டு சின்ன புள்ளா. இப்போதான் சித்த நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தோம். அப்படியாக்கா, நாங்களும் வரலாம் தான் நினைச்சோம். நீங்கள் நாளைக்கு தான் எங்கேயாச்சும் போவீங்கன்ட்டு சரி நீ கேட்டுட்டு நாளைக்கு வேணா காரில் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு வந்தேன். இங்கே வந்து பார்த்தா வீடெல்லாம் பூட்டி கிடந்தது, ஒருத்தரையும் காணோம். சரி அதான் குந்தானி ஃபோன் அடிக்க சொன்னேன். பார்த்தா நீங்களே ஹாஸ்பிட்டலில் இருக்கிறீங்கன்னு சொல்கிறீங்க. டாக்டர் என்னக்கா சொன்னாங்க? குழந்தைய ஆகிலா எல்லாம் நல்லா இருக்காங்கல்ல? ஒன்றும் பிரச்சனை இல்லைல்லக்கா? ஒன்றும் பிரச்சனையெல்லாம் இல்லை. அவளுக்கு ஏதோ ரத்தம் கம்மியாக இருக்குதுன்னாங்க. அதுதான் கொஞ்சம் நல்லா சாப்பாடாக கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் மற்றபடி எல்லாம் நல்லா தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க சின்ன புள்ள. அப்படியாக்கா, மாத்திரையெல்லாம் கொடுத்துருப்பாங்களே ரத்தம் முறைக்கு? கொடுத்துருக்குறாங்க நீல, அதெல்லாம் சாப்பிட சொல்லியிருக்கிறாங்க அண்ணாடு. சரி அது சரியாயிருக்கா. அது எல்லாத்துக்காகவே அப்படி
தான் சொல்றாங்க இப்பெல்லாம். அது சரியாயிரும் விடுங்க. நாங்க காலையில ஆட்டோ பிடிச்சதா போயிட்டு வரும்போது ஆட்டோ பிடிச்சதா வந்தோம். நீ நேத்தே வந்து சொல்லியிருந்தா கார்ல போயிருக்கலாம் பேசணுப்புல. நீ தான் 4 நாள் இந்த பக்கமே வரவே இல்லையே. நீ வாத்த எத்தனை நாள் ஆச்சு? ஆமாக்கா, எங்க எங்கள் அத்தைக்கிட்டேயே உட்காந்துட்டு அதை செய் இதை செய்யின்னு அவங்கள பார்த்துருக்குமே. வீட்டில் அந்த வேலை செய் இந்த வேலை செய்யின்னு அதுலேயே பொழுது போயிடுச்சு. இவ தான் அங்கே 2 நாள் வந்தா. நான் இங்கே இந்த பக்கமே வரவே இல்லையில்ல. சரி சரி பரவாயில்ல சின்னவுல. ஏதோ பொறுப்பா இப்ப வச்சு நடந்துட்டு இருக்கிறியே, அதுவே பெரிய விஷயம் தான். ஆளப்பாக்க நீங்க வேற அதெல்லாம் பொறுப்பெல்லாம் மறுபடியும் பதவி மாறிடுச்சு. அதெல்லாம் அவங்க அப்பயே பாத்துக்கிறேன்ட்டாங்க சமையல் வேலையெல்லாம். அவன் நீ அப்பவும் போல அப்படிதான் சுத்தி தரப்பாலாட்டு இருக்குது. ஏண்டி ஏன் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா. சமையல் மட்டும் எங்கள் அத்தையா போகும்போது பார்த்துக்கிறேன்ட்டாங்க. அப்புறம் மிச்ச வேலையெல்லாம் நான் தானே பார்க்கணும். இவருக்கு என்ன தெரியும்? சரி சரி ஏதோ உங்க அத்தை சொல்றபடி கேட்டுட்டு இரு. நல்ல மனுஷி நான் வடிக்காதீங்க. ஆடையாக்கா நீங்கள் வேற. ஆமாம், நான் தான் நோக அடிக்கிறேன். அந்த கிளவி தான் வார்த்தைக்கு வார்த்தை என்ன நோக அடிச்சு பேசுது. உங்களுக்கு என்ன? சரி அதை விடுங்க. அது ஒரு புத்தி. சில நேரம் நல்லா பேசு, சில நேரம் கோவமாக பேசுகிற மாதிரி இருக்கும். அதுக்கு பேச்சு அப்படி தான். எனக்கே அதெல்லாம் பழகி போச்சு. சரிக்கா, சரி அதெல்லாம் விடுங்க. என்ன பிள்ளைங்களை காலேஜ்லேருந்து வந்துட்டாங்களா இல்லையா? அகில இங்கே அவ்வளோதான் பார்க்கலான்னு நினச்சேன். பார்த்து ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது. ஒரு வாரத்துக்கு மேலே ஆச்சு. சரி காலையில் அதனால தான் அவளை பார்த்துட்டு போகலான்ட்டு தான் வந்தேன். என்ன பண்ணுறா? அவ சித்த நேரம் தூங்குறேன்ட்டு போனா சின்னப்புல. ரூம்ல தான் இருக்கறா, தூங்கிட்டு இருக்கறா. ஓ அப்படியே தூங்குறாளா? சரி சரி ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்து சலுப்பு இருக்கும், அத தூங்க போயிட்டாலாட்டு இருக்குது. சரி சரி தூங்கிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் விடுங்க. சரிக்கா நான் அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டுமா, பிள்ளைங்களாம் வர நேரமாயிடுச்சுல்ல. ஏமாலரே இரு, பிள்ளைங்க வந்து அங்கே வீட்டில் நீ இல்லைன்னு இங்கே தான் வருவாங்க. இரு சித்த நேரம் வரட்டும், வந்து ஃபோன் அடிப்பாங்களா. துணி மாற்றிட்டு இங்கே வர சொல்ல, இங்கே எல்லாத்தையும் காப்பி போட்டுட்டு ஏதோ ஒன்று செஞ்சு தர சாப்பிடுவீங்களாமா. என்னக்கு போய் செஞ்சுட்டு இருக்கிறீங்க, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் விடுக்கா. நீங்களே எல்லாம் சலுப்பில் இருக்கிறீங்க, சும்மா அது செய்கிறேன் இது செய்கிறேன்ட்டு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். சரி உட்காரப்பா, பிள்ளைங்க வரட்டும் அப்புறம் போகலாம். ஆவியாச்சு குடிச்சிட்டாச்சு போகலாம். எப்படி துணி மாற்றி பூ மாதிரி இங்கே வர சொல்லு, வரட்டும். அக்கா சொல்றதுக்கே மறந்துட்டேன் பாருங்க. 100 நாள் வேலைக்கு ஆள் எடுத்துட்டுக்கிறாங்களாமாக்கா, அதான் வர சொல்லியிருக்கிறாங்க. நாளைக்கு போகலாமா? நீங்களாம் வரீங்களா என்ன? ஆமாக்கா, நாங்கள் அப்போவே அங்கே மரத்துக்கடியை உட்காந்துட்டு இருந்தோமா. இந்த மல்லிகாக்களுக்கு தான் சொன்னாங்களாமா, நாளைக்கு எல்லாரும் வர சொல்லியிருக்கிறாங்களாமா. அப்படியே சின்ன பிள்ளை 100 நாள் வேலைக்கா கூப்பிட்டுருக்குறாங்களா? சரி சரி நாளைக்கேம்மா. ஆமாக்கா பரவாயில்லடி, ஏதோ வந்ததுக்கு நல்ல செய்தி சொல்லியிருக்கிறீங்க. நானும் கையில் காசு இல்லைன்ட்டு புலம்பிட்டு இருந்தேன். சரி சரி அப்போ 100 நாள் வேலைக்கு போனாலாச்சும் ஏதோ கையில் காசு நிற்கும். சரி சரி நான் வரேன், போகிறப்போ சத்தம் கொடுங்கடி. சரிக்கா, நாளைக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே போகணுக்கா. சரியா? முதல் நாளாமா நம்ம நேரத்துலேயே போகணும், இல்லாட்டி தேவையில்லாமல் ஏதாவது பேசுவாங்கக்கா. சரி சரி போகலாம் போகலாம் நேரத்துலையே. என்ன சீதாக்கா நீங்கள் ஒன்றுமே சொல்லாமல் உட்காந்துருக்கிறீங்க? ஏன் வேலைக்கு வர்றீங்களா இல்லையா? அதானே சீதாக்கா தான் எப்பவுமே சந்தோஷப்படுவாங்க. இன்னைக்கு என்னமோ அமைதியாக உட்காந்துட்டு இருக்கிறாங்க. ஏன்க்கா என்னமோ யோசனையிலேயே இருக்கிறீங்க? அதுக்கு இல்லடி சின்ன பிள்ளை, அதான் நீ சொன்ன மாதிரி யோசனையில தான் இருக்கிறேன். எப்படி வர்றது என்ன? எனக்கு வேலைக்கு வரணும்னு ஆசைதான். வயிற்றுக்குள்ளக்காரி வேறு வீட்டில் இருக்கிறா, அவளை எப்படி தனியாக விட்டுட்டு வர்றது? கையில் காசும் தான் இல்லை. அதான் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு ஒரே யோசனையாக தான் இருக்குதுடி. ஏக்கா யோசிக்கிறதுக்கு என்ன இருக்குது? அப்புறம் இந்த வேலைக்கு போகலனாலும் கஷ்டம் தானக்கா நமக்கு. நீங்கள் வேறு குழுவுக்கெல்லாம் கட்டணும் அப்படி இப்படின்னு எதாவது சொல்லிட்டு இருந்தீங்க. மாமா வேறு பணம் கொடுக்கல அப்படின்னாலும் புலம்பிட்டு இருந்தீங்க. பேசாமல் வாங்க. ஆமாம் மலரே, நீ சொல்கிறது வாஸ்தவம் தான். வேலைக்கு போனால் ஏதோ 2 காசு பார்க்கலாம்டா. உடனே கிடைக்காட்டி ஒரு 10 நாள் கழிச்சு ஏதாச்சும் கிடைக்கும். அதெல்லாம் புரியுது. இந்த அகில குட்டி வேறு எப்படி விட்டுட்டு வரது யோசனையாக இருக்குது. ஏக்கா மத்தியானம் வரைக்கும் தான், நான் 2-3 மணிக்குள்ளே வீட்டுக்கு வந்துடுவோம். கொஞ்சம் நஞ்சம் இருந்து நாங்கள் பார்த்துட்டு வரோம். நீங்கள் வேணால் முன்னாடி உங்களை அனுப்பி வச்சிடுறோம். நீங்கள் வேணால் சீக்கிரமாக வந்துடுவீங்களாம்மா? ஆமாக்கா நிலா சொல்கிற மாதிரி கொஞ்சம் அதிக வேலை இருந்தால் நாங்கள் வேணால் பார்த்துட்டு மெதுவாக கூட வருவோம். நீங்கள் முன்னாடி வேணால் வந்துடுங்க. அகிலா வேணால் சொல்லிட்டு வாங்க. அவள் அதெல்லாம் இருந்துக்குவா. இன்னும் குழந்தை பிறக்கிற டைம் இருக்குது இல்லை? இப்போ இருந்து காவலுக்கு உட்காந்துட்டு இருக்கிறதா? அவள் வாட்டுக்கு வீட்டில் இருக்க போகிறா, ஏதாச்சுன்னா ஃபோன் அடிக்க போகிறா. அதுவும் சரிதா. வீட்டில் வேறு யாராச்சும் இருந்தாங்கன்னா பரவாயில்ல, ஒருத்தரும் இல்லை நம்ம வீட்டில். அது வேறு யோசனையாக இருக்குது. உங்கள் மச்சான் வேறு என்ன சொல்லுவாரோன்னு தெரியல. அவர் சொல்கிறதுக்கு என்ன கருத்துது? பேசாமல் வாங்க. இப்போ இருந்து உட்காந்துட்டு முடியுமா காத்துட்டு? அப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுக்கா. அவாட்டு சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு வர போகிறீங்க. சாப்பிட்டுட்டு மாத்திரை கீத்திரை சாப்பிட்டுட்டு அவாட்டு படுத்து தூங்க போகிறா. வீட்டை சாத்திட்டு உள்ளே இருக்கட்டும். இங்கே வரக்குள்ள தூங்கி எந்திரிச்சிருவா. எல்லாம் சரியாக தான் இருக்கு. அதெல்லாம் யோசனை பண்ணிட்டு இருக்க வேண்டாம். 2-3 மணிக்கெல்லாம் முடிச்சிடும்ல. பிள்ளைங்க வரக்கு முன்னாடியே நீங்கள் வந்துடலாம். அப்படிங்கிறீங்களா? சரி சரி அவகிட்ட பேசிட்டு போகணும். அப்புறம் கிளம்புறேன். நாளைக்கு வேணாம். நாளைக்கு வேறு வெள்ளிக்கிழமை வேறு. அன்னைக்கு போய் முதல் நாள் வேலைக்கு கூப்பிட்டுருக்குறாங்க வேறு. அதனால என்னக்கா காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு ஏதோ ஒரு விளக்கையில பற்ற வச்சு சாமி கும்பிட்டுட்டு வாங்க வீட்லேயே. அப்புறம் பொழுதோட வேணா வந்து கோயிலுக்கு வேணா பக்கத்தில் போயிட்டு வரலாம். ஆமாக்கா ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காதீங்க. ஏற்கனவே முடி சம்பட்டையாக இருக்குது. இதுக்கு மேலே யோசிச்சிங்கன்னா எல்லாம் வெள்ள முடியாயிட போகுது. சின்ன உள்ள மாமியார் மாதிரி. அவளை கிண்டல அதானே பாரு. ஏண்டி என்னமோ என்ற மாமியா இருக்கதா வெள்ள முடி மாதிரி உங்கள் மாமியா இருக்கு இல்லையா? அதாண்டி எல்லா கிழவிங்களுக்கும் தான் இருக்குது. 2 மாமியார் இருக்குதா 1 மாமியார் இருக்குதா. சும்மா ஆவணும் மாமியாருக்காக வந்து கட்டிக்கிட்டு வந்துடுவா.
கோச்சுக்காதடி, அது அப்படி இல்ல. என்னதான் இருந்தாலும் அந்த கிழவி எனக்கு சோறு போட்டது இல்லடி. சரி விடுங்கடி, நீங்க எதுக்கு படிச்சுக்கிறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, நான் சும்மா அப்படிதான் பேசிக்குவோம். நீங்க ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காதீங்க, நாளைக்கு கிளம்பி வாங்க நேரத்துலயே, சரியா? சரி வர சர்டிபிகேட் எடுத்து போகணுமா என்ன? ஆமாக்கா, எதுக்கு எடுத்துட்டே போயிடலாம். என்ன வேலை என்னன்னு ஒன்றும் தெரியல. எதுக்கு சாட்டி மட்டும் எடுத்துட்டு போகலாம். எல்லாருமே எதுக்கு சர்டிபிகேட் எடுத்து போகணும்? அவங்க ஏதாவது கொத்த சொல்லிட்டாங்க என்ன பண்றது? எதுக்கு கொத்து ரெண்டு எடுத்துட்டு போகலாம்? ஆமாக்கா மலர்க்கா, நீங்க சொல்றபடி 2 பேர் சட்டியும் 2 பேர் கொத்தும் எடுத்துட்டு போகலாம். அப்ப மாத்தி கீத்தி வேலை விட்டா கூட நம்ம எல்லாம் பார்த்து பண்ணிக்கலாம். ஆமா அப்படிதான் பண்ணணும். இல்லாட்ட அன்னைக்கு மாதிரி அடுத்தவங்க கிட்ட போய் வாங்கிட்டு பண்ணிட்டு இருந்தோம்னா அது சரி இருக்காது. சரிடி, அப்ப நாளைக்கு கிளம்பலாம். நாளைக்கு போறப்ப கொஞ்சம் சத்தம் கொடுங்க நேரத்துலயே, சரியா? சரிக்கா. அப்புறம் மறந்துட்டேன் இருந்துட்டேன்னு சொல்லிட்டு சோத்தாக்கி வச்சுட்டு அங்கே காவலுக்கு உட்காந்துக்காதீங்க. கொஞ்சம் சீக்கிரம் கிளம்புற வழியே பாருங்க. எனக்கெல்லாம் எந்த வேலையும் இருக்காது. எங்கள் அத்தை கிட்ட வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு நான் பாட்டி கிளம்பிடுவேன். நண்பர்களே, நம்ம வீடியோலாம் பிடிச்சிருந்தா நம்ம அருவி கார்ட்டூன் தமிழுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க நண்பர்களே.